ஒலிய உங்களால பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? நிறங்களுக்கு ஒரு குரல் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த சிறப்பு விளக்கப்பதிவுக்கு உங்கள அன்புகள் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தினமும் பார்க்கற இந்த உலகத்தை முற்றிலும் மாறுபட்ட ஆச்சரியமான ஒரு கோணத்துல இருந்து பார்க்க போறோம். ஒரு உண்மையான நிகழ்வு மூலமா இந்த உணர்வுகளின் உலகத்துக்குள்ள நாம பயணிக்கலாம். இது வர்ணங்களின் சங்கீதம். உதகையன் அந்த அழகான அதிகாலை பனிமூட்டத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்கதான் நம்ம கதையோட நாயகன் பிரபஞ்சனோட பயணம் தொடங்குது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர். அவர் கையில இருக்கிற தூரிகை அப்படியே எரியும் சிவப்பு நிறத்துல நனைஞ்சிருக்கு. அப்போ ஜன்னலுக்கு வெளியே ஒரு சின்ன பறவை கீச்சுன்னு கத்துது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடியே பிரபஞ்சன் கண்களுக்கு முன்னாடி காத்துல மின்னல் மாதிரி மஞ்சள் நிற கோடுகள் தோன்றி மறையுது. ஆமாங்க, இது கற்பனை கிடையாது. இதுதான் அவரோட நிஜம். ஒரு சத்தம் அவர் கண்களுக்கு வர்ணமா மாறுது. இது அவர் மூளையில எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அவரோட மனைவி பிரபஞ்சன் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு ரொம்ப மென்மையா கூப்பிடுறாங்க. ஆனா அந்த மெல்லிய குரல் பிரபஞ்சனோட காதுகள்ல வெறும் சத்தமா விழல, மாறாக ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு நிற மேக மாதிரி வந்து மோதுகு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அவருக்கு பழகி போன விஷயமா கூட சில நேரங்கள்ல இந்த வர்ண பெருவெடிப்பு அவரை ரொம்பவே குழப்பத்தான் செய்யுது. சினஸ்தீசியா என்றால் என்ன? உணர்வுகளின் சங்கமம். இந்த தலைப்பைத்தான் நாம அடுத்து பார்க்க போறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் விட தேடி நரம்பியல் நிபுணரான டாக்டர் ராகவன பிரபஞ்சன் சந்திக்கிறாரு. டாக்டரோட மேஜையில பிரபஞ்சன் வரைஞ்ச மழையின் ராகம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஓவியம் இருக்கு. அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மழத்துளிகள் நீல நிறத்துல இல்லாம பல வண்ணங்கள்ல சிதறி கிடைக்கிற இசைக்குறிப்புகள் மாதிரி வரையப்பட்டிருக்கு. இப்போ டாக்டர் பேச தொடங்குறாரு. இங்க ஒரு சுவாரஸ்யம் கவனிங்க. டாக்டர் பேசுற அந்த பேச்சுக்குரல் பிரபஞ்சனுக்கு ஒரு அடர் காஃபி நிறத்துல, அதாவது ஒரு டீப் காஃபி பிரவுன் நிறத்துல தெரியுது. ஒலிகள் எல்லாமே அவருக்கு இப்படிதான் நிறங்களா காட்சியளிக்குது. ஆனா இது எப்பவுமே ஒரு மேஜிக் மாதிரி இனிமையானதா மட்டும் இருக்கறதில்ல. பிரபஞ்சன் தன்னோட பயத்தை டாக்டர் கிட்ட சொல்றாரு. டாக்டர், ஒரு பலத்த இடி இடிச்சா என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கும்மருட்டான கருப்பு புகையை மூடிக்குது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அதிகமான சத்தங்கள் அவரோட பார்வையை மறைச்சு ஒரு பெரிய அச்சுறுத்தலாவே மாறிடுது அப்படிங்கறது இது நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டுது. பிரபஞ்சனோட இந்த பயத்தை பார்த்த டாக்டர் ராகவன் ரொம்பவே நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. பிரபஞ்சன், உன்னோட மூளை ஒரு அபூர்வமான இசைக்கருவி மாதிரி. எவ்வளவு அழகான ஆழமான ஒப்பீடு பாத்தீங்களா? இத ஒரு நோயாவோ குறையாவோ பார்க்காம இயற்கையோட ஒரு விசித்திரமான ரொம்பவே அரிய படைப்பா டாக்டர் புரிய வைக்கிறாரு. இந்த ஒரே ஒரு வாக்கியம் பிரபஞ்சனோட மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு. இந்த அரிய நரம்பியல் நிலைக்கு மருத்துவ உலகத்துல வச்சிருக்கிற பேர் தான் சினாஸ்தீசியா. அதாவது ஒரு புலனோட தூண்டுதல். இப்போ உதாரணத்துக்கு காதால் கேட்கிறது. தன்னிச்சையாகவே இன்னொரு புலனோட அனுபவத்தை, அதாவது கண்ணால் பார்க்கிறது தூண்டும் ஒரு நிலை. ரொம்ப சுலபமா சொல்லணும்னா இத உணர்வுகளின் சங்கமம்னு சொல்லலாம். இதுதான் நம்ம பிரபஞ்சனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து மூளையின் நரம்பியல் விசித்திரம். இத சுவர்களும் ஜன்னல்களும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தோட நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம மூளையோட அமைப்பை டாக்டர் ரொம்ப அழகா விளக்குறாரு. சாதாரணமா நம்ம மூளையில ஒலியை கட்டுப்படுத்துற அறைக்கும், அதாவது ஆடிட்டோரி கார்டெக்ஸ்க்கும், காட்சிய பாக்குற விஷுவல் கார்டெக்ஸ்க்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கான சுவர் இருக்கும். ஒன்றோட வேலை இன்னொன்னுல தலையிடாது. ஆனா பிரபஞ்சன் மாதிரி ஆட்களுக்கு இந்த சுவர்கள்ல சின்ன சின்ன ஜன்னல்கள் திறந்திருக்கு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிராஸ் வயரிங் அப்படின்னு சொல்லப்படுற மூளை நரம்புகளோட ஊடுருவல் தான். ஒரு சத்தம் கேட்கும்போது அந்த சிக்னல் ஒலி கட்டுப்பாட்டு அறைக்கு மட்டும் போகாம அந்த சின்ன ஜன்னல்கள் வழியா காட்சி பகுதிக்கும் ஊடுருவி போயிடுது. அதனாலதான் காது கேட்கிற சத்தத்தை மூளை ஒரு வண்ணமா மாத்தி கண்களுக்கு காட்டுது. சினஸ்தீசியால இப்படி ஒலிய நிறமா பாக்குற வகைக்கு பேர்தான் குரோமஸ்தீசியா. இத நிரூபிக்க டாக்டர் ராகவன் ஒரு சின்ன சோதனை செஞ்சு காட்டுறாரு. அவர் கையில இருக்கிற ஒரு சின்ன வெண்கல மணிய அடிக்கிறாரு. டிங் அப்படின்னு ஒரு மென்மையான ஓசை கேக்குது. அடுத்த நொடி பிரபஞ்சனோட கண்களுக்கு முன்னாடி காத்துல ஒரு மெல்லிய தங்க நிற கம்பி அலைப்பாயுது. காதுல கேட்டது மணியோட சத்தம், ஆனா கண்ணுல பார்த்தது ஒரு தங்க நிற கம்பி. மூளை நரம்புகளோட இந்த குறுக்கு தொடர்ப இதைவிட சிறப்பா யாராலையும் விளக்கிட முடியாது. சரி, சத்தம் நிறமா தெரியுது, ஓகே. ஆனா ஏன் சில சத்தங்கள் சந்தோஷத்தையும் சில சத்தங்கள் பயங்கர தலைவலியையும் கொடுக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கான விடைதான் மூளையில இருக்கிற லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் அந்த வண்ணங்களுக்கு உணர்ச்சிபூர்வமான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அழகான இசை அழகான வண்ணங்களையும் சந்தோஷத்தையும் தருது.
அதே சமயம் இரைச்சலான சத்தங்கள் குழப்பமான வர்ணங்களை உருவாக்கி மூளைக்கு அதிக அழுத்தத்தை தந்துடுது. மருத்துவ தகவல்கள் மற்றும் தீர்வுகள். இது உண்மையிலேயே நோயா இல்ல வரமா? டாக்டர், இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேக்குறாரு பிரபஞ்சன். அதுக்கு டாக்டர் கொடுத்த அந்த ஆழமான பதில் என்ன தெரியுமா? பிரபஞ்சன், இதுக்கு மருந்து தேவையில்ல, இது ஒரு வரம். ஆமாங்க, மத்தவங்க வெறும் காதுகளால மட்டுமே கேக்குற இசைய நீ கண்களால பாக்குற. இந்த விசேஷமான கலையை நீ நிறுத்த வேண்டாம், அது அப்படியே உன்னோட கேன்வாஸ்ல கொண்டு வா அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தராரு டாக்டர். இத அறிவியல் பூர்வமா தொகுத்து பார்த்தோன்னா இது நோயே கிடையாது, மூளையில ஏற்படுற அதீத நரம்பியல் தொடர்புகளால உருவாக்குற ஒரு தனித்துவமான நிலை. அளவுக்கு அதிகமான இரைச்சல்கள் சென்சரி ஓவர்லோட உருவாக்கும்போது அதை கையாள தியானம் அல்லது சென்சரி மேனேஜ்மெண்ட் பயிற்சிகள் செஞ்சாலே போதுமானது. இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. சத்தங்களின் வர்ணஜாலம், ஒளியின் சங்கீதம். சில மாதங்கள் ஓடிடுச்சு. பயத்துல இருந்த நம்ம பிரபஞ்சன் இப்போ தன்னோட நிலைய ஒரு வரமா ஏத்துக்கிட்டு சாதிக்கவே தொடங்கிட்டாரு. அவர் சத்தங்களின் வர்ணஜாலம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரம்மாண்டமான ஓவிய கண்காட்சியை நடத்துறாரு. அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஓவியம் எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்துது. ஒரு முழுமையான சிம்பனி இசைய பிரகாசமான ஊதா, மஞ்சள் அப்புறம் பச்சை நிறங்கள் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஓவியமா அவர் தீட்டியிருக்காரு. இசைய அப்படியே தன்னோட தூரிகையால சிறைப்பிடிச்சிருக்காரு. அந்த கண்காட்சிக்கு வந்திருந்த டாக்டர் ராகவன் அந்த ஓவியத்துக்கு முன்னாடி அப்படியே சிலிர்த்து போய் நிக்கிறாரு. அவர் பிரபஞ்சன் கிட்ட, பிரபஞ்சன், இந்த ஓவியத்தை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இசை கேக்குது அப்படின்னு நெகிழ்ச்சியா சொல்றாரு. அதுக்கு பிரபஞ்சன், உண்மைதான் டாக்டர், ஏன்னா நான் அந்த இசைய பார்த்துதான் இத வரைஞ்சேன் அப்படின்னு புன்னகையோட சொல்றாரு. காதுகளால் பார்க்கப்பட்டு கண்களால் கேட்கப்பட்ட ஒளியின் சாட்சியா அந்த ஓவியம் அங்கே பிரகாசிச்சுட்டு இருக்கு. நாமும் இந்த சிறப்பு விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த உலகம் எப்போதுமே ஒரு ராகத்தை பாடிக்கிட்டு தான் இருக்கு. அது சிலருக்கு கேக்குது, பிரபஞ்சன் மாதிரி ஆட்களுக்கு வர்ணங்களா தெரியுது. இப்போ உங்களை நோக்கி ஒரு கேள்வி. உலகம் பாடும் ராகம் உங்கள் கண்களுக்கு என்ன நிறத்துல தெரியுது? மூளையோட இந்த வியக்கத்தக்க ஆற்றலையும் நம்ம உணர்வுகளோட எல்லையற்ற சாத்தியங்களையும் பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வர்ணங்களின் சங்கீதம் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கலாம்.